அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாக நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட முக்கியமான சில ஆவணங்களையும் சில நகை பொருள்கள் எல்லாத்தையும் பத்திரமாக எடுத்து வைப்போம். பத்திரம், நகைகள் ரொம்ப சேஃப்டியாக எடுத்து வைப்போம். ஏன்னா அது ரொம்ப நம்முடைய எதிர்காலத்துக்கு பயன்படும், எதிர்கால சந்தைக்கும் நமக்கும் பயன்படும். அதே போல் தான் பிரபஞ்சங்களை படைத்த, நம்மையும் படைத்த, பஞ்சபூதங்களை படைத்த அந்த இயற்கை நம்ம ஜீனை, நமக்குள்ளே நம்ம அப்பாட்டேருந்து அம்மாட்டேருந்து வந்த ஜீனை அவங்க ஜீனை நமக்கு கடத்துகிறாங்க. அதனால தான் நம்ம ஒரு உருவம் எடுத்து வர்றோம், ஆனால் பெண் ஆகும். அது மாதிரி நம்மளுடைய ஜீனை நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்ம கடத்துகிறோம், அவங்க நம்முடைய பேர பிள்ளைங்களுக்கு கடத்துகிறாங்க. இப்படி தானே போயிட்டுருக்கு. இந்த ஜீன் பாதுகாப்பாக எத்தனையோ கோடி ஆண்டுகளாக இந்த இயற்கை அந்த ஒரு செல்லேருந்து உருவாக்கி நம்ம மனித ரூபத்துக்கு கொண்டு வந்து நம்மளுடைய ஜீனை இது வரைக்கும் பாதுகாத்துட்டு கொண்டு வருது. நம்ம பத்திரத்தை பாதுகாக்கிற மாதிரி, வீட்டு பத்திரம், சொத்து பத்திரம், நகைகள் இதெல்லாம் பாதுகாக்கிற மாதிரி. ஏன் நம்ம சொத்தை பாதுகாக்கிறது நமக்கு பயன்படும், நம்ம பிள்ளைங்களுக்கு பயன்படும், எதிர்காலத்துக்கு பயன்படும். அதே மாதிரி நம்ம ஜீனை பத்திரமா பாதுகாத்து அந்த இயற்கை அப்படி வழியாக கடத்திக்கிட்டே போகுது. நம்ம பேர பிள்ளைங்க, பேரம் பேத்தின்னு இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ உலகம் தோண்டி, இப்போ மனித இனம் தோண்டி எத்தனை லட்சம் வருஷம் பிரயாசப்பட்டு பல கோடி வருஷமான அந்த உயிர் போராட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய செல்லெல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு, ஜீனெல்லாம் பாதுகாக்கப்பட்டு சில லட்சம் வருடங்களுக்கு, சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தான் நம்முடைய மனித ரூபமாக வந்து இப்படி போயிட்டுருக்கு. என்ன அப்போ இயற்கை நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குது? நம்ம ஜீனை வந்து ஏன் அப்படி இவ்வளோ பத்திரமாக பாதுகாக்குது? நம்ம பத்திரத்தை பாதுகாக்கிற மாதிரி. ஸோ நம்ம பத்திரத்தை பாதுகாத்து, நகையை பாதுகாத்து நம்ம அதுக்கிட்டேருந்து ஒன்று எதிர்பார்க்குறோம்ல. நமக்கு அன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பாக அதை வந்து பொருளாதாரத்துக்கு பயன்படும், நம்ம வாழ்வுக்கு பயன்படும். அதே மாதிரி தான் இயற்கை நம்மளோட ஜீனை ஏன் பாதுகாக்குதுன்னா, நம்மள்ட்ட என்னமோ ஒன்று எதிர்பார்க்குதுன்னு தானே அர்த்தம். நம்ம சொத்துக்களையும் நகைகளையும் பாதுகாக்கிறோம், அதுக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நமக்கு ஒரு பாதுகாப்பு வருது, பொருளாதாரம் தடுமாற்றம் வரும்பொழுது காப்பாற்றணும் தான். இப்போ இயற்கை நம்முடைய ஜீனை ஏன் காப்பாற்றிக்கிட்டே வருது? ஒரு நாள் இந்த ஜீன் படைப்பின் நோக்கத்தை அடையாதா? அந்த பரம்பொருளை உணராதா? அந்த பரம்பொருளை உணர்ந்தால் உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களுடையும் அன்பு மழை பொழியாதா? அனைத்து மனிதர்களையும் சேவை மனப்பான்மை கொண்டு பார்க்காதா? அதாவது ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு பெரிய மனிதர்களும் அன்பாக பார்த்து, அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, அவங்கள சிறப்பாக வழி நடத்தினா இந்த மனித சமுதாய சூழலில், இந்த நிலையில் எல்லாருக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்களேன். ஆனால் யாரும் செய்கிறதில்ல. என்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குன்னு அது ஒரு மாதிரியான எண்ண ஓட்டம். நீ எனது அடிமை, நீ எனது வேலைக்காரன், நான் சொல்கிறத நீ கேட்கணும். ஒரு வேலைக்காரன் அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னால் கூட முதலாளி கேட்குறது கிடையாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அப்படி. அப்போ என்னென்னா அன்பு இல்லை, அந்த ஆணவம், திமிரு. இயற்கை அதை எதிர்பார்த்து நம்மளை ஜீனை கடத்திகிட்டே வரல. என்றாவது ஒரு நாள் இந்த ஜீன் சந்ததியாக போய் அந்த எல்லாம் அல்ல, எல்லாவற்றையும் படைத்தது அந்த இறைநிலை தான் அப்படி என்பதை உணர்ந்து எல்லா மனிதர்கள்ட்டையும் அன்பு காட்டி, ஆறுதல் காட்டி, அரவணைப்போட அவங்க ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்களா? இவங்க இனம், மதம் அப்படின்னு பிரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் ஏன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார்கள், இவ்வளோ கொடுமை செய்கிறார்கள் அப்படின்னு தான் இயற்கை ரொம்ப வேதனைப்படுது. அதனால் உணர முடியுது. நினச்சி பாருங்களேன். நம்ம ஒரு பத்திரத்தை பாதுகாக்கிறது ஒரு 10 வருஷம் 100 வருஷம் பாதுகாக்கிறதுக்குள்ளேயும் கரையை அரிச்சிருது. இல்லை அது அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படி வீணாகிடுது. அதுக்கப்புறம் அதனால நம்ம பிளாஸ்டிக் பேப்பர்லாம் எதிர்காலத்தில் வரும்னு நினைக்கிறேன், பத்திரம்லாம். ஏன்னா இப்போ பிளாஸ்டிக் தானே அழியாத பிளாஸ்டிக்கை நம்ம படைச்சிருக்கோம். அதில் நிறைய நம்ம கெடுதல் இருந்தால் கூட இந்த மாதிரி பத்திரங்கள்லாம் எதிர்காலத்தில் பிளாஸ்டிக் எழுதுகிற மாதிரி ஆகிடும். இப்போ யூனிவர்சிட்டியில் வர டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம், மார்க் லிஸ்ட்லாம் பிளாஸ்டிக்கில் வர ஆரம்பிச்சு. அது மாதிரி பத்திரங்கள் கூட எதிர்காலத்தில் பிளாஸ்டிக்கில் வர ஆரம்பிச்சிடும். வேறு வழி இல்லை. அந்த 100 வருஷம் 50 வருஷம் அப்படிங்கிற சொத்தை பாதுகாக்கவே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த பத்திரம், நம்ம ஜீனை பத்திரமா எத்தனையோ கோடி ஆண்டுகளாக அந்த இயற்கை பாதுகாத்து வந்து நம்ம ஒரு நாள் இந்த உயிரியல் சூழல்கள் சாதகமாக அமைந்து இவர்கள் அனைவரும் நிறைநிலையை அடைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக, உதவியாக, ஆறுதலாக, கர்வம் இல்லாமல், திமிரு இல்லாமல், நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் எல்லோருக்கும் ஒருத்தவங்க உதவி, வான்மழை பொழியிறப்ப எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாரும் அன்பு மழையை எல்லோர் மேலேயும் பொழியணும். ஆனால் இங்கே அப்படியே நடக்குது. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க அராஜகத்தை ஏவி விட்டு ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி, கொடுமைப்படுத்தி ரசிக்கிறது. அவன் கஷ்டப்பட்டால் ரசிக்கிறது, அவன் கஷ்டப்பட்டால் அப்படியே சந்தோஷம் அடைகிறது, பூரிப்படைகிறது, நினைக்கும் கேட்டு தனக்கு தான் ஒரு நாள் அப்படிங்கிறது அறியாமல். ஆகவே அந்த எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாவற்றையும் படைத்த இயற்கை, உலகத்தில் உள்ள அனைத்து உயிரியல் சூழல்களுக்கும் காரணமான இயற்கை நோக்கம் நிறைவேற நாம் அனைவரும்
நம் எண்ணங்களில் உள்ள அழுக்குகளை அகற்றி நம்ம சந்தோஷமாக இருந்து எல்லோருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுத்து எல்லோரையும் அன்பாக ஆறுதலாக பார்த்து அனைவருக்கும் நம்ம எல்லாம் சேவை செய்யணும். அந்த ஆன்மீக உணர்வை நாம் எல்லோரும் அடைந்து அதில் உயர்ந்து நிறைநிலை அடைந்து அந்த பரம்பொருளை உணரணும். அனைவரும் வாழ்வு. அடுத்த வீட்டில் சந்திப்போம்.